மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட என்ற வரிகள் யாருடையது? ஈரோடு தமிழன்பன். பொறுத்துக. கஞ்சக் கருவிகள் ஜாலரா சேகண்டி. காற்றுக் கருவிகள் குழல் சங்கு. நரம்பு கருவிகள் யாழ் வீணை. தோல் கருவிகள் முழவு முரசு. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமை பித்தன். கண்ணதாசன் பற்றிய கூற்றுகளில் எது தவறு? டி தவறு. அப்போ சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம படிப்போம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. ஆட்டனத்தி ஆதிமந்தி, கள்ளக்குடி, மாங்கனி, இயேசு காவியம் முதலியன கண்ணதாசன் படைத்த நெடுங்கவிதை நூல்கள். சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கண்ணதாசன். சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள், மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் என்பது யாருடைய கூற்றுகள்? மூவ. அண்ணா நடத்திய இதழ் காஞ்சி. ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும் என்று கூறியவர் மூவ. மலேசியாவில் ராசசோழன் தெரு உள்ளதை பற்றி குறிப்பிடும் மலர் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். சாலரா சேகண்டி எவ்வகை இசைக்கருவி? கஞ்சக்கருவி. பொறுத்துக. அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். வணக்கம் வள்ளுவ என்ற ஈரோடு தமிழன்பன் நூல் எப்போது சாகித்ய அகாடமி விருது பெற்றது? 2004. தத்துவச் சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு. வணக்கம் வள்ளுவ என்ற ஈரோடு தமிழன்பன் நூல் எப்போது சாகித்ய அகாடமி விருது பெற்றது? 2004. தத்துவச் சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு. நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் சி. மணி. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். தவறானது எது? சொல்லுதல் வல்லார் பெறின் நாலடியார் அப்படிங்கிறது தவறானது. அப்போ சரியானதெல்லாம் படிப்போம். நடுகள் வணக்கம் பற்றி குறிப்பிடுவது தொல்காப்பியம். ஓவத்தனைய இடனுடை வனப்பு என வீட்டின் அழகை குறிப்பிடுவது புறநானூறு. ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து மலைத்தாமம் வளைவிடு நாற்றி சிலப்பதிகாரம். கூற்று 1 சரி 2 தவறு. தட்சிண சித்திரம் எனும் நூலுக்கு உரை எழுதிய மன்னன் மகேந்திரவர்மன். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்க சிற்பக்கலை பற்றி வெளியிடும் நூலின் பெயர் சிற்பச் செந்நூல். சகோடையால் 14 நரம்புகளை உடையது. சிறுகதை மன்னன் என போற்றப்பட்டவர் சுவ விருத்தாச்சலம். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் வி. முனுசாமி. பொறுத்துக. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தமா. நேயர் விருப்பம் விலங்கல் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் அப்துல் ரஹ்மான். தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை எங்கு நடத்தி வருகிறது? மாமல்லபுரம். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என கூறும் நூல் மணிமேகலை. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. இப்பாடலை இயற்றியவர் எத்திராசலோ. சோவித்து அறிஞர் தாழ்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தி. தவறானது எது? தவறானது விட்டுரும், சரியானதெல்லாம் படிப்போம். தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹோக்கன். தென்னிந்திய மொழிகள் என்ற பெயரை முதலில் தந்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். தவறானது விட்டுரும், சரியானது படிப்போம் அடுத்த கொஸ்டின்லையும். தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டா என்ற சொல் இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம். ஒரு மொழிக்கு பொதுவாக எத்தனை ஒலிகள் இருந்தால் போதும் என்பர்? 33. நன்சை
தவறானது எது? தவறானதை விட்டுரும், சரியானது படிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைத்து உறவுகளாக்கிய உயர் சிந்தனை மிக்க நூல் புறநானூறு. மக்கட்பண்பு இல்லாதவர்களை பதர் என்று கூறும் நூல் திருக்குறள். தமிழ்வேலி என மதுரை தமிழ் சங்கத்தினை குறிப்பிடும் நூல் பரிபாடல். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எனது நண்பர்கள் என்று கல்வெட்டில் பொறித்த மன்னர் யார்? அசோகர். சங்க பாடலில் அறம் பற்றிய கருத்துக்கள் யாரை முதன்மைப்படுத்திய கூறப்படுகிறது? அரசர்களை. சொல் ஒற்றுமையை கண்டு பொறுத்துக. கண்ணு மலையாளம் கன்னடம். கண்ணு தெலுங்கு குடகு. கென் பர்ஜி. மூடு தெலுங்கு. வட திராவிட மொழிகளில் அல்லாதது கோயா. அப்போ பிராகுய் குருக் மால்தோ இந்த 3 வட திராவிட மொழிகள். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் அருளோசை அறிக அறிவியல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. இந்தியாவில் உள்ள 4 மொழி குடும்பங்களில் தவறானது இந்தோ ஆரிய மொழிகள். நடுத்திராவிட மொழிகளில் அல்லாதது கொரகா. அப்போ பெங்கோ முண்டா கதபா இதெல்லாம் நடுத்திராவிட மொழிகள். பொறுத்துக. கொடைவள்ளல் எழுவரின் கொடைப்பெருமை சிறுபானாற்றுப்படை. கொடை இலக்கியங்கள் ஆற்றுப்படை இலக்கியங்கள். சேர அரசர்களின் கொடைப்பதிவு பதிற்று 10. இல்லோர் ஒக்கல் தலைவன் வள்ளல்கள். பணத்தாளில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ள நாடு மொரீசியஸ். தமிழ்மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு. தமிழெழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். ஒரு மொழி செம்மொழியாக இருப்பதற்கான தகுதிகள் எத்தனை? 11. அம்மை அப்பன் எனும் சொல் வழங்கும் பகுதி நாஞ்சில் நாடு. உலகின் மிக பழமையான நிலப்பகுதியான குமரிக்கண்டம் கடற்கோளால் மூழ்கிவிட்டதற்கான சான்று இந்நூலில் கூறப்படுகிறது. தண்டி அலங்காரம். மரங்களின் பெயர்களை தங்களின் ஊர் பெயர்களாக வழங்கி வரும் மக்கள் முல்லை நில மக்கள். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலத்தை சார்ந்தது. பொறுத்துக. காவிரி பூம்பட்டினம். நெய்தல். சீவலப்பேரி. மருதம். வால்பாறை. குறிஞ்சி. சிறுகூடல்பட்டி. முல்லை. ஆழ்வார்குறிச்சி மொடர்குறிச்சி கல்லிடைக்குறிச்சி போன்ற ஊர்களில் வாழும் மக்கள் மருத நில மக்கள். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். குமரகுருபரனின் நீதிநெறி விளக்கம் எனும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? 51. திருவிக்க பற்றி தவறானது ஏ தவறானது. அப்போ பிசிடி கரெக்டு. பிசிடியை படிப்போம். நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன். திருவிக்க. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று. திருவிக்க. இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. திருவிக்க. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனிநாயகம். பொறுத்துக. தமிழ் சுடர்மணிகள் எஸ். வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் மறைமலையடிகள். சைவத்திரவு திருவி கல்யாண சுந்தரனார். செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேதுப்பிள்ளை. சரியற்றது எது? சி சரியற்றது. அப்போ சரியானது முதல் உலகத்தமிழ் மாநாடு 1966. இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு 1968. நான்காவது உலகத்தமிழ் மாநாடு 1974. பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ். உவேசா தமிழ் தாத்தா. ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக்க தமிழ் தென்றல். ஞானசாகரம் இதழினை அருவிக்கடல் என மாற்றியவர் மறைமலை அடிகள். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறைந்தேன், இன்னிசையை கற்று என் இன்னல்களை வென்றேன் என்று கூறியவர் வ.உ.சி. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும்
என்று குறிப்பிடும் செப்பேட்டு குறிப்பு சின்னமனூர். முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் திருவள்ளுவர். சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சான்று சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு. சதாவதானி என்பது 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா. தவறானது எது? பி தவறானது. அவ்வளோதான். சூரிய நாராயண சாஸ்திரி எனும் இயற்பெயரை கொண்டவர் பரிதிமாற் கலைஞர். இது சரியானது.